இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் வந்து வவ்வால் மீனோட தலைப்பகுதியும் வாலும் வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது பொரியும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து அந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுப்போம். அதையும் நான் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நீங்கள் பூண்டு வந்து மீன் குழம்புக்கு எவ்வளோ சேர்த்தாலும் வந்து நல்ல ருசியை கொடுக்கும். அது கூட வந்து நல்ல கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட வெங்காயம், இன்றைக்கி நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்ல சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது கூட ஒரு 2லேருந்து 3 சின்ன தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த வெங்காய தக்காளியை வந்து வதக்கிப்போம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா நமக்கு தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த குழம்புக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளியை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கிட்டு அதை இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுருங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமான்றதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த புளி தண்ணியோட அந்த தொக்கை வந்து நல்லா கலரி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே குழம்பு வந்து மீன் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். அதனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். சில பேருக்கு மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. அந்த குழம்பு வந்து பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. எப்பவுமே மீன் குழம்பு வந்து இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு தான் சாப்பிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா நமக்கு அந்த மீன்லலாம் ஊறி நல்ல ருசியை கொடுக்கும். அதனால் மீன் குழம்பு நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட வச்சு மறுநாள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த குழம்பு வந்து தண்ணியெல்லாம் சுண்ட ஆரம்பித்து நல்லா திக்காக அழகாக வந்துடும். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட குழம்பு வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த வவ்வால் மீனோட தலை பகுதி, அதுக்கப்புறம் வால், நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இது 2 தலையும் வாலும் போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன். எப்போவுமே மீனை வந்து குழம்புல போடும் போது மேலே போடக்கூடாது. தள்ளி கொஞ்சம் இடம் விட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து மீன் உடையாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி போட்டுக்கோங்க. மீன் வந்து குழம்புல போட்டதுக்கப்புறமா லைட்டாக அப்படி கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். மீனெல்லாம் நல்லா வெந்துடும். மீன் நல்லா வெந்துருச்சு குழம்புல. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரைஸுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்ம நல்ல காம்பினேஷன். நீங்கள் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னொரு டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.